ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பான வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றொரு இனிய காலை பொழுதில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இன்றைக்கு நான் உங்களோடு தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்ட ஆண்டவருடைய வார்த்தை 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். என்னை கனம் பண்ணுவதை நான் கனம் பண்ணுவேன். என்னை கனம் பண்ணுவதை நான் கனம் பண்ணுவேன். ஆண்டவர் அருமையான ஒரு வார்த்தையை நமக்கு கொடுக்கிறார். நிறைய வாழ்க்கையில் ஐயா நான் ஒரு யூஸ்லெஸ்ஸாக இருக்கிறேன்னு, எனக்கு ஹானர் வரலையே, எனக்கு இன்னும் ஒன்றும் வரல, என்ன செய்யுது? ஆண்டவராகிய கர்த்தர் உன்னோடு பேசுகிறார். என்னை கனம் பண்ணுவதை நானும் கனம் பண்ணுவேன். ஆண்டவரை எப்படி நாம் கனப்படுத்தலாம்? வேதவசனம் சொல்கிறது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள். ஆண்டவர் சொல்லிட்டாரு, எண்ணத்தை பூசிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள், நாளை தினத்திற்காகவும் கவலைப்படாதிருங்கள். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள். அப்பொழுது எல்லாம் உங்களுக்கு கூடுதலாக கொடுக்க முடியும். என்ன கனம்? நம்ம வாழ்க்கையில் எதுக்கு ப்ரையாரிட்டி கொடுக்குறோம், முதலிடம் கொடுக்குறோம். அன்னைக்கு ஆபேலுடைய பலியை ஆண்டவர் ஆசீர்வதித்தார் என்றால் அவன் தலையீற்றுகளில் முதன்மையானதை கொண்டு வந்து ஆண்டவருக்கு கொடுத்தான். God is expecting that. உன் வாழ்க்கையில் முதன்மையானதை கர்த்தருக்கு கொடுத்திருக்கிறாயா? சிறந்ததை கர்த்தருக்கு கொடுத்திருக்கிறாயா? அதான் முதல்ல நம்ம மனசில் அந்த இடம் வேணும். முதல்ல ஆண்டவர், என் மனைவி பிள்ளைங்கள முதல்ல ஆண்டவர், என் வீடு வாசலில் முதல்ல ஆண்டவர், இல்லையா? இயேசுவை பின்பற்றி வருகிற ஒருவன் சொன்னால், நாம் பின்பற்றி வரேன், முதலாவது நான் வீட்டில் போய் கொஞ்சம் வேலை இருக்க முடிச்சுட்டு வரேன். ஆண்டவர் சொன்னார், கலப்பைகளை கை வைத்து விட்டு பின்னிட்டு பார்க்கிறவன் தேவனுடைய ராஜ்யத்திற்கு உகந்தவன் அல்ல. உங்கள் குடும்பம் நல்லா இருக்குன்னா, உங்கள் பிள்ளைகள் மனைவி பிள்ளைகள்லாம் நல்லா இருக்குன்னா முதல்ல ஆண்டவர் தேடுங்க. ஐயா, என் பிள்ளைய பார்க்கணும், என் ஒய்ஃபை பார்க்கணும் அப்படின்னு நினச்சின்னா வாழ்க்கையில் முன்னேற்றமே வர. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உண்மையை கேட்டுதான், முதல்ல போய் என் குடும்பத்தை நான் பார்த்துட்டு வரேன். என்னுடைய கணவன், என்னுடைய தாயை, தன் தகப்பன் மரித்து போனான், அந்த அடக்க காரியத்தை பார்க்குறேன். ஆண்டவர் சொன்னார், மரித்தோரை அடக்கம் பண்ணிட்டு நீ என்னை பின்பற்றி வா. கடினமான உபதேசம் போல இருக்கலாம். இன்னைக்கு ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவருக்கு முதல்ல கொடுத்து காலை எந்திரிச்ச உடனே ஏன் ஜெபம் பண்ணு சொல்கிறோம், ஏன் பைபிள் வாசிக்கன்னு சொல்கிறோம், ஏன் ஆண்டவரை பார்க்கணும்னு சொல்கிறோம். காலையில் அப்படியே உட்காந்து பறக்கு பார்த்துக்கிட்டு யோசித்து பாருங்க. நைட்டு ஃபுல்லாக உட்காந்து கதை வசனம் கேட்டுக்கிட்டு, சினிமா கதை வசனங்கள்லாம் கேட்டுக்கிட்டு ஆண்டவரை ஆசீர்வதிக்கணும். எப்படி ஆசீர்வதிக்க முடியும்? எதுக்கு முதலிடம் கொடுக்குற? ப்ரியாரிட்டி எதுக்கு? முதல்ல ஆண்டவர் கொடு. ஆண்டவரே, என்னை நீ ஆசீர்வதிங்க, என் வாழ்க்கையை மேன்மைப்படுத்துங்க. காணிக்க பெருசு இல்லைங்க, மனசில் எப்பவும் என்ன ஓடிக்கிட்டு இருக்குது? ஏசு, எனக்கு எல்லாமே ஏசு, ஃபாதர் படல, எல்லாமே ஏசு 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 ஏசு. அந்த வண்ணம் வரணும், இல்லையா? தாவீது சொல்கிறான், கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காக என்னத்தை நான் செலுத்துவேன், ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்து அவரை தொழுது கொள்வேன். அதான் முதல்ல செலுத்த வேண்டியது. நான் ஆண்டவருக்கு அடிமை. என்னுடைய உடைமைகள், என்னுடைய வாழ்க்கை, என் குடும்பம் எல்லாம் ஆண்டவருக்கு அடிமை. எனக்கு ரொம்ப பிடிச்சது, ஆபிரகாமுடைய லைஃப்பில் வாசலே நிற்பான். யாராவது ஒரு தேவதூனை பார்த்தோன்னு உடனே தலை மட்டும் குறிஞ்சு, வாங்கய்யா வீட்டில் வந்து கொஞ்சம் சாப்பிட்டு போங்க, உடனே ஆடு மாடுகளை அடித்து விருந்து வச்சு அனுப்பிட்டு அனுப்பான். எனக்கு ரொம்ப பிடிச்சது யாக்கோபுடைய லைஃப். அவன் லைஃப், அவன் வாழ்க்கை எனக்கு பிடிக்குதோ இல்லையோ, ஒன்று ரொம்ப பிடிச்ச, அவன் போகிற இடத்துலலாம் ஒரு பலிபீடம் இருக்கும். எங்கெங்கே போனாலும் உடனே கர்த்தருக்கு ஒரு பலிபீடம் கட்டி அவரை தொழுது கொள்வான். தாவீது எனக்கு பிடிக்கும். ஏன்னா அவன் சொல்ல, இவ்வளோ சௌரியமான வீட்டில் நான் இருக்கிறேனே, என் ஆண்டவர் கொட்டையில் இருக்கிறாரு, எப்படியாவது ஒரு ஆலயத்தை கட்டணும்னு சொல்லி சேமித்து சேமித்து மரங்கள், பொன், வெள்ளி எல்லாத்தையும் சேமித்து வச்சுட்டு போகிறான் ஆலயம் கட்டணும்னு சொல்லி. நீ உன் வாழ்க்கை நல்லா இருக்குன்னா நீ ஆண்டவருக்கு எந்த இடம் கொடுக்குற? அநேக நேரங்களை அவருடைய கனவீனப்படுத்துகிறோமே. நம்முடைய ஜப நேரத்தை குறைத்து, வேத வாசிப்பை குறைத்து, ஊழியங்களை தாங்குவதை குறைத்து, இவ்வளோ கொடுக்கணுமாக்கும், கொஞ்சம் குறைச்சி விட்டு கொடுப்போமே, அவர் என்ன அவரோட காசா இல்லை? அதை முதல்ல வாழ்க்கையை மாற்றுங்க, அந்த லைஃப் ஸ்டைலை மாற்றுங்க. ஆண்டவரை கனம் பண்ணுவதை அவரும் கனம் பண்ணுவார். நீ கனம் பண்ண ஆயத்தமாக இருக்கிறாயா? Those who are honor me, I will honor them. இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுப்போம். நான் ஆண்டவரை கனப்படுத்துவேன், ஆண்டவரை கனப்படுத்துவேன்.
ஹல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், நான் பசியாய் இருந்தேன், எனக்கு ஆகாரம் கொடுத்தீர்கள். நான் வஸ்திரம் இல்லாது இருந்தேன், எனக்கு வஸ்திரத்தை கொடுத்தீர்கள். நான் காவலில் இருந்தேன், என்னை விசாரிக்க வந்தீர்கள். யார் ஆண்டவரே? நாங்கள் எப்போ உங்களை பார்த்தோம்? இந்த சிறியவராகிய இவர்களுக்கு எவைகளை செய்தீர்களோ அது எனக்கே செய்தீர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நம்ம விசாரிக்கிறோமா? செய்கிறோமா? நாம் கண்ட சகோதரத்தில் அன்பு கூறாத நாம் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூற முடியும்? இன்றைக்கு ஆண்டவர் உங்களை கனிவோடு அழைக்கிறார். ஆண்டவரே, இன்றைக்கு நான் கனப்படுத்த ஆரம்பிக்கிறேன், உம்மை உயர்த்த ஆரம்பிக்கிறேன். என்னுடைய வீடு உம்மை தொழுது உள்ள ஒரு வீடாக மாறட்டும், ரட்சிப்பின் சத்தம் கேட்கிற ஒரு வீடாய் மாறட்டும், ஜெபிக்கிற ஒரு வீடாய் மாறட்டும் என்று ஆண்டவருக்கு கொடுத்து பாருங்கள். உங்கள் வீட்டிலே துதி சத்தம் எழும்பட்டும், ஆண்டவருடைய ஆர்ப்பரிப்புகள் எழும்பட்டும். கர்த்தர் சொல்லுவார், என்னால் கனப்படுத்துகிற வீடு என்னை கனம் பண்ணி விட்டான், நானும் அவனை கனம் பண்ணுவேன் என்று கர்த்தர் அளவில்லாமல் உங்களை கனப்படுத்துவார், ஆசீர்வதிப்பார், உயர்த்துவார். ஆமேன், ஆமேன்.